டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றீங்களா? டைம் இல்லன்னு சொல்லி வெறும் பிரெட், ஜாம், டீ, பிஸ்கெட், கார்ன்ஃபிளாக்ஸ் இல்லனா வெறும் ஹெல்தின்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுறீங்களா? இது எல்லாமே உங்க கட் ஹெல்த்த அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல். ஐ அம் டாக்டர் இலக்கியா. இத மாதிரி நீங்க அதிகமா ரிஃபைன்ட் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிடுறதுனால உங்க பாடியில எக்ஸஸா இன்சுலினையும் ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் ட்ரிகர் பண்றதுனால அந்த எக்ஸஸ் குளுக்கோஸை தான் உங்க லிவர் வந்து ஃபேட்டா மாத்துறதுனால உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நிறைய ஸ்டடிஸ் சஜஸ்ட் பண்ணுது. அதனால வெறும் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், மைதா அந்த மாதிரி சாப்பிடாம காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ், ஃபைபர், புரோட்டீன் அப்படி உங்க பிரேக்ஃபாஸ்ட்டை மாத்துங்க. உங்க ஹெல்த்தையும் காப்பாத்துங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்றதுனால உங்க பாடியில பிளட் சுகரும் டிராப் ஆகி கெர்லின் அப்படிங்கிற ஹங்கர் ஹார்மோனையும் ஜாஸ்தியா இன்க்ரீஸ் பண்ணுதுங்க. இதனால உங்க பாடி ஒரு பயாலஜிக்கல் ஸ்டார்வேஷனுக்கு போய் உங்களையே அறியாம ஆஃப்டர்நூன்ல நீங்க சாப்பிடும் போது அதிக கேலரிஸையும் சுகரையும் எடுக்க வச்சு வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இப்ப ஹெல்தியா என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நான் ஒரு 7 பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். நம்பர் 1, ராகி தோசை. நீங்க அதை தோசையா சாப்பிடலாம், பனியாரம் இல்ல கூழு அந்த மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம். ராகில பாத்தீங்கன்னா அதிகமா அயன், கால்சியம் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படிங்கிறது உங்களோட பெருங்கடலுக்கே போய் செரிக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய குட் கட் பாக்டீரியாக்கு ஒரு உணவா போகுது. அததான் நம்ம ப்ரீபயோட்டிக் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் ஆல்ரெடி இதை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க அப்புறமா போய் அதை பாருங்க. ராகி அயன் அண்ட் கால்சியம்ல ரிச் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹேர் அண்ட் போன் ஹெல்த்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. இதுல அதிகமா ஃபைபர் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷனையும் ப்ரிவென்ட் பண்ணும். புரோட்டீன்லயும் இது பெஸ்ட் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹார்மோன் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ரொம்ப நேரம் உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு திருப்பி பசியும் வராது. ரெண்டாவது கம்பு. இதையும் நீங்க தோசையா எடுத்துக்கலாம், இல்ல கம்பம் கூலாவும் சாப்பிடலாம். இது பெஸ்ட் கூலண்ட் இல்லையா உங்களுக்கு பாடிக்கு, அதனால சம்மருக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இதுலயும் பாத்தீங்கன்னா அதிகமா ஃபைபர் இருக்கு. சோ உங்களை நீண்ட நேரம் ஃபில்லாவும் வச்சிருக்கும், பாடியில ஸ்லோவா எனர்ஜி ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ்க்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு நிறைய முதல்கட்ட ஆய்வுகள் ஸ்டடீஸும் இருக்கு. இது உங்க கட்டுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக் எஃபெக்டும் கொடுக்குதுங்க. அதனால இது ஒரு சூப்பரான சாய்ஸ். இதுல அயன் அண்ட் மெக்னீஷியமும் ஜாஸ்தியா இருக்கு. சோ உங்களுக்கு ஸ்கின் ஹெல்த் அண்ட் கட் ஹெல்த் ரெண்டுத்துக்குமே பெஸ்டான ஒரு சாய்ஸ். அடுத்தது இட்லி. இட்லி நல்லது தாங்க, ஆனா இட்லினாலே வெள்ளையா தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதை தவிர்த்துட்டு நீங்க சிறுதானிய வகையில செய்யற இட்லி எல்லாமே சூப்பரான பெஸ்டான சாய்ஸ் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை மாவை புளிக்க வைக்கிறதுனால நேச்சுரலாவே அதுல நிறைய குட் கட் பாக்டீரியா நமக்கு உள்ள போகுதுங்க நம்ம எடுக்கும் போது. அதனால அது பெஸ்டான ஒரு ப்ரீபயோட்டிக் ஃபுட்டும் கூட. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் நடத்தியிருக்காங்க. அதுல இந்த மாதிரி புளிச்ச வைக்கிற, அதாவது ஃபர்மெண்ட் பண்ணி எடுக்கிற உணவை சாப்பிடுறவங்களுக்கு கட்ல டைவர்சிட்டி, அதாவது பாக்டீரியாவோட டைவர்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு இந்த ஸ்டடிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுது. சோ இட்லினாலே வெள்ளையா தான் இருக்கணும் அப்படிங்கறத தவிர்த்துட்டு நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லித்தாங்க பெஸ்டா சூப்பரான இட்லிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஆனா எனக்கு இட்லியா சாப்பிட்டாலே சீக்கிரமா செரிச்சிருது டாக்டர்னு சொல்றீங்களா? அது ஏன்னா நீங்க வெறும் கார்ப்ஸ் சாப்பிடுறதுதான் பிரச்சனை. அதனாலதான் சொல்றோம் எப்பவுமே சாப்பிடும் போது புரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் அப்படி பிரிச்சு சேர்த்த மாதிரி சாப்பிடுங்க. அதுதான் பெஸ்டும் கூட. அடுத்தது பருப்பு எல்லாம் சேர்த்த மாதிரி நீங்க ஒரு அடை மாதிரி பண்ணலாம். பாசி பருப்பு, தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி சேர்த்து பண்ணலாம். இதுல அதிகமா புரோட்டீனும் இருக்கு, ஃபைபரும் இருக்கு, ஈஸியா உங்களுக்கு செரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். உங்க கட்டுக்கும் இது ஒரு சூப்பரான சாய்ஸ். நம்ம தாங்க நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட யோசிக்கிறோம், ஆனா யூஎஸ்ஏ, ஜப்பான் எல்லாம் இதை ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பாசி பருப்பு சாப்பிட்ட ஒரு சிலருக்கு ஒரு ஹியூமன் ஸ்டடியில பாத்தீங்கன்னா அவங்களோட லிவர் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட மார்க்கர்ஸ் குறைஞ்சது அப்படின்னும் இந்த ஸ்டடியில பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நீங்க முட்டை எடுக்கிற ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா அதை உங்க பிரேக்ஃபாஸ்ட்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். முட்டையில அவ்வளவு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. பிரான்ஸ்ல ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா டெய்லி 1-2 முட்டை சாப்பிடுறவங்களுக்கு ஐயோட ஹெல்த்துக்கும் இது இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. முட்டையோட யோக் நீங்க சாப்பிடும் போதுதான் அது பெஸ்டா கிடைக்குது. சோ நீங்க அந்த முட்டை தோசையா சாப்பிடலாம், ஆம்லெட்டா சாப்பிடலாம், பாயில்ட் எக்ஸா சாப்பிடலாம். அப்படி நீங்களே உங்களுக்கு டெய்லி ஒரு வெரைட்டி மாத்தி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, எக்கோட அந்த மஞ்சள் கருவுல பாத்தீங்கன்னா கோலன்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதை பத்தியும் நான் ஆல்ரெடி இந்த வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன், நீங்க போய் பாருங்க. அதுல நிறைய புரோட்டீனும் இருக்கிறதுனால மசில் ஸ்ட்ரென்த்துக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு நீண்ட நேரம் பசி வராமையும் இருக்கும். அடுத்தது நீங்க தோசையா சாப்பிடும் போது வெறும் வெள்ளை தோசை அப்படி சாப்பிடாம கண்டிப்பா அதுல சிறுதானியத்தை சேர்த்துதான் நீங்க தோசை சாப்பிடணும். அதுலயே நீங்க வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி காய்கறிகளை எடுத்துக்கும் போதும் அது உங்களுக்கு இப்போ கார்ப்ஸுக்கு கார்ப்ஸும் எடுத்தாச்சு, ஃபைபருக்கு ஃபைபரும் எடுத்தாச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு அது கட் ஹெல்த்துக்கும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுல அயன் கிடைச்சிடும், ஜிங்க், மெக்னீஷியம் அந்த மாதிரி சில மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நமக்கு உள்ள போகும். சோ ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க நீங்க வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு
24 மணி நேரத்துக்குள்ள நீங்க கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா நீங்க பச்சை பயிரை ஓவர் நைட் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில அதை அரைச்சு அதை கூட நீங்க தோசையா யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபைபரும் கிடைச்சிருது, உங்களுக்கு புரோட்டீனும் இருக்கு. சோ இது வந்து கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின் இம்யூனிட்டி, வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கும் இது ஒரு நல்ல சாய்ஸ். இது இல்லாம சில பெஸ்டான இன்னும் பல ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன். அதுல உங்களுக்கு பிடிச்சதை நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுல பாத்தீங்கன்னா குதிரவாளி, வரகு, திணை பொங்கலாவும் செஞ்சு சாப்பிடலாம், இல்ல தோசை மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். வாழைப்பூ அடை, கீரை அடை, ராகி இடியாப்பம், ராகி புட்டு, ரெட் ரைஸ் அவல் உப்புமாவா சாப்பிடலாம், முருங்கைக்கீரை தோசை மாதிரி எடுத்துக்கலாம், பாசி பருப்பு பொங்கல் சாப்பிடலாம். இது எல்லாம் இல்லாமையும் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்டும் அது எப்படி உங்க கட் ஹெல்த்தும் பிரெயினுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நான் இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதை நீங்க இஃப் அட் ஆல் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. சரிங்க, அடுத்த வீடியோல நான் பெஸ்ட் லஞ்ச்க்கான ஆப்ஷன் சொல்றேன். அதை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி ஹெல்தியான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சிறிய மாற்றங்கள் தாங்க பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு முதல் படி. நன்றி.